நிம்மதி. ஏங்க, நீங்களும் பக்கத்து வீடு முருகேசனும் ஒன்னா படிச்சீங்க, ஒன்னா வேலைக்கு போனீங்க, ஒன்னாவே ரிட்டையரும் ஆனீங்க என்று கோமதி சொல்லிக் கொண்டிருக்கும் போதே இடைமறித்து, ஆமா, அதுக்கு இப்ப என்ன என்றான் சங்கரன். என்னவா? அவர் பையனை நல்லா படிக்க வச்சு வேலையும் வாங்கி வச்சு இப்ப என்னன்னா வேலையில உள்ள ஒரு பெண்ணையும் எங்கேயோ தேடி புடிச்சு கல்யாணமும் பண்ணி வச்சிருக்கிறாரு. 2 பேரும் அமெரிக்கால வேலை பாக்குறாங்க. அப்பா அம்மா 2 பேருக்கும் மாசம் மாசம் பணம் அனுப்புறான் அந்த பையன். உங்க பையனை இப்படியா படிக்க வச்சீங்க? எங்கேயோ கிராமத்துல உள்ள படிக்காத பெண்ணை பார்த்து கட்டி வச்சீங்க என்று கோமதி கணவன் சங்கரனை ஒட்டி தீர்த்தாள். சங்கரன் இதையெல்லாம் அமைதியாக கேட்டுக்கொண்டே பேப்பரை படித்துக் கொண்டிருந்தார். அப்போது பக்கத்து வீட்டில், என்னங்க, நாம என்னதான் நம்ம பையனை படிக்க வச்சு வேலையில் உள்ள பொண்ணை கட்டி வச்சாலும் பக்கத்து வீட்டுல இருக்கிற நிம்மதி நமக்கு இருக்காங்க? நேத்து மாமியாருக்கு உடம்பு முடியலன்னு சொன்ன உடனேயே அவங்கள ஆட்டோவுல கொண்டு போய் டாக்டர் கிட்ட காண்பிச்சுட்டு வந்து, இனிமே நீங்க எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு சொல்லி எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டு தன் மாமியார் மாமனார நிம்மதியா வச்சிருக்கா அந்த வீட்டு மருமக. நம்ம மருமக எத்தனை லட்சம் சம்பாதிச்சா என்ன, நிம்மதி தாங்க வாழ்க்கை என்றால் மங்களம் தன் கணவன் முருகேசனிடம். சங்கரன் மௌனமாக கோமதியை பார்த்து அர்த்தத்துடன் புன்னகைத்தார். நண்பர்களே, தொடர்ந்து இந்த கதையை குறித்த உங்கள் கமெண்ட்டுகளை கீழே பதிவிடுங்கள். தொடர்ந்து இது போன்ற கதைகளை கேட்பதற்கு நம் தமிழ் நம்பர் 1 ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நண்பர்களே. வணக்கம்.